வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு மல்லை சத்யா அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். பொதுவாக விருந்தினர் அறிமுகப்படுத்தும் போது ஒரு கட்சியின் உயர் பொறுப்பை சொல்லி தான் அறிமுகப்படுத்துவோம். ஆனால் நீங்கள் முகநூலில் இருந்தே இந்த துணை பொதுச் செயலாளருங்கிற பொறுப்பை நீக்கிட்டதுனால எப்படி சொல்வது அப்படின்றதான் அதை தவிர்த்துட்டோம். மதிமுகவில் தொடர்வதற்கு நீங்கள் விருப்பப்படலையா? இல்லை, மறுமலை திமுகவின் துணை பொதுச் செயலாளர் இன்னொருல அதிகாரபூர்வமாக நான் தான் இருந்துகிட்ருக்கிறேன். ஆனால் எப்பொழுது கதவுகள் சமரசத்திற்கு இல்லை என்று வாய்ப்பில்லைன்னு எப்போது என் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் சொன்னாரோ, அதுக்கப்புறம் அவங்க முடிவெடுத்ததற்கு பின்னால் அவங்கள நான் களங்கப்படுத்த விரும்பல, அவங்கள கஷ்டப்படுத்த விரும்பலை. நான் என்னுடைய சிந்தனை ஓட்டம் எப்பொழுதுமே கட்சி நலன் சார்ந்து, தலைவரின் நலன் சார்ந்து எப்பொழுதும் சிந்தித்து வருபவன். எனவே அவருடைய விருப்பம் என்ன என்பதை நான் உணர்ந்து அதை நான் செய்திருக்கிறேன், அவ்வளோதான். துரோகின்னு சொன்னதுக்கு பதில் கொஞ்சம் விஷம் கொடுத்து கொண்டிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் அறிக்கையில் பயன்படுத்தின வார்த்தைகள் பார்த்து உலகமே தலைகீழாக பிறந்தாலும் என்னை அவர் கைவிட மாட்டான்னு நான் உறுதியாக நம்பினேன். அவரை நான் நன்கு அறிந்தவன். இப்பொழுது கூட அவருடைய பேட்டியில் நான் கண்டது, மாவட்ட செயலாளர்கள், நிர்வாக குழு உறுப்பினர்கள், நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுங்க, அவரை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னதற்கு பின்னால் தான் பிரபாகரன் மாற்ற அளவுக்கு என்னை எடுத்து வந்து நிறுத்திட்டார். அதுதான் ஒரு காலமெல்லாம் ஒரு பழியை சுமந்து நிற்கமேன்ற ஒரு வேதனை தான். அவருக்காக நான் மரணத்தோடு கூட போராடி இருக்கிறேன். ராஜபக்ஷவுடைய வருகை திருப்பதி திருமலையில் என்ற போது 2014 டிசம்பர் 9 நள்ளிரவு கழிந்து 10 மணிக்கு உலக மனித உரிமை தினம் விடிகாலம் 3:30 மணிக்கு நாங்கள் ராஜபக்ஷவுடைய கான்வாயை மறித்து கருப்பு கொடி காட்டுறோம். அந்த இன்டெலிஜென்ஸ் சொன்னாங்க, we have all the right to shoot you men, don't you think he is a sovereign country president அப்படின்னு கேட்டாங்க. அந்த நேரத்தில் கூட இறந்திருக்கலாமோன்ற ஒரு இறந்து போயிருக்கணும். இல்லை, ஒரு கடலில் நாங்கள் தத்தளிச்சும் போது அந்த கடலில் ஏதாவது நான் செத்து போயிருந்ததா கூட ஒரு நிலைத்த பேர் கிடைச்சிருந்துருக்கும். ஆனால் ஒரு தீராத பழியை என் மீது அவர் சுமத்திட்டார் என்ற ஒரு கவலை தான். ஏன்னா அவர் ஒரு உயர்ந்த தலைவர், த டாலஸ்ட் மேன் இன் டெமோக்ராட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உயர்ந்த தலைவர், பெரிய பார்லிமெண்டேரியன், ஒரு மாமனிதர். ஒரு சாதாரண என்ன இப்படி பண்ணிட்டார், வேற ஏதாவது சொல்லி என்ன சொல்லியிருக்கலாம், வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம், என் மேலே இருக்கிற குறைபாடுகள் இருந்திருக்கலாம், சொல்லியிருக்கலாம். ஆனால் என் பொது வாழ்க்கையை முடித்து வைப்பதற்கு துரோகின்ற அந்த பட்டத்தை கொடுத்தது தான் இன்னும் இல்லை, என்னால் தாங்க முடியவில்லை. நாட்டு மக்கள் சொல்லட்டும் நான் துரோகியா என்பதை. என்னோட பதிவில் கூட போட்டிருக்கு, அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூட்டுவனாகும்னு சொல்லியிருக்கேன். அரசியலை நான் தவறு செய்திருப்பேன்னா நான் நேரம் உயிராக இருந்திருக்கணும், நான் நேரம் இறந்துருக்கணும். காலம் பதில் சொல்லும். அதற்கு தலைவர் நல்லா இருக்கணுன்ற மன உணர்வோடு தான் நான் இப்போவும் என் இதயத்தில் வச்சு நான் அவர் பூஜிக்கிறவன். என்னுடைய அரசியல் முகவரி அவர் தான். எங்கள் வீட்டில் முதல் தலைமுறை அரசியல்வாதி நான். எனக்கான ஒரு பெரிய மைலேஜ் கொடுத்தவர், அரசியல் ஒரு மிகப்பெரிய பயணத்தை கொடுத்தவர் அவர். நான் மறுக்கவில்லை. ஏதாவது சொல்லி அவர் அமிச்சிட்டு இருக்கலாம், இல்லை ஒரு பாட்டில் விஷத்தை கொடுத்து செத்துப்படானா கூட நான் செத்துட்ருப்பேன். தீராத பழியை மேலே சுமத்திட்டார் என்ற ஒரு கவலை தான் அது மனசை போட்டு வருத்திக்கிட்டே இருக்கு. நான் உறங்கி 5 நாட்கள் ஆகிறது. துடிச்சிட்டு இருக்க நான். சமூகம் என்ன சொல்ல நினைப்பாங்கன்ற கவலை எனக்கு இருக்கு.
கடந்து வருவேன். என் போராளியாக தான் அவர் வளர்த்திருக்கிறார். இந்த நெருப்பு வளையத்திலிருந்து நான் நிச்சயம் வெளியே வருவேன். நான் உண்மையானவன் என்பதை நான் நிரூபித்து காட்டுவேன். நாட்டு மக்கள் மத்தியில் கடந்த 4 நாட்களாக அந்த பொது சமூகம் விவாதித்திருக்கிறது, இதில் யார் தவறு செய்திருக்கிறார்கள் என்பதை. எனவே தலைவருடைய நிலைப்பாட்டில் ஒரு தலைவர் என்ற ஸ்தானத்தில் அவர் தவறு செய்திருந்தாலும் ஒரு தந்தை என்ற ஸ்தானத்தில் தன் மகனினுடைய அரசியலுக்காக அவர் செய்திருக்கிறார் என்ற புரிதல் எனக்கு இருக்கிறது. எனவே அவருடைய அரசியல் வெற்றி பெற வேண்டும் என்று நான் மனப்பூர்வமாக விரும்புகிறேன். என்னை அவங்க நீக்கலாம், இன்றைக்கோ நாளைக்கோ நீக்கலாம். பட் நான் எந்த லட்சியத்தை தாங்கி களத்துக்கு வந்தோனோ அந்த லட்சிய சுடரை தூக்கி நான் முன்னேறி சென்று கொண்டே இருப்பேன். மகனுக்காக தான் அவர் உங்களை இழக்க தயாராகி விட்டாருங்கிறது உங்களுக்கு புரியுதா? நான் இதுவரையில் அந்த சில உண்மைகளை நான் வெளியே சொன்னதில்லை. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக வழக்கறிஞர் பாலாஜின்னு ஒரு தம்பி, அவருடைய திருமணம் விருதுநகர் மாவட்டத்தில் நடந்தது. நான் காலையில் போய் இறங்கும் போது பத்திரிகை செய்தி, துரை அரசியலுக்கு வர வேணும்னு ஒரு ஒன்றிய கழகம் தீர்மானம் போட்டிருந்தாங்க. நான் அதை படிக்கிறேன், ஒரு சின்ன செய்தி. இது விருப்பமாக இருக்கின்ற போது ஒரு என் தலைவருடைய மகன் என்பதற்காக அவருடைய அபிலாஷைகள், அவருடைய அரசியல் புறக்கணிக்கப்படக்கூடாது. துரை பாரதிய ஜனதா கட்சியிலோ அல்லது வேற எந்தாவது சித்தாந்தத்திலோ போய் இணைந்தால்தான் தவறு. மறுமலர்ச்சி திமுகவில் துணையாக இருப்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் 2 செய்தி எப்போதுமே பார்ப்பேன். ஒன்று அரசியல் ரீதியாக பார்ப்பேன், மற்றொன்று கொள்கை ரீதியாக பார்க்கிறேன். அரசியல் ரீதியாக அவருடைய வருகை சரி என்று பட்டால், கொள்கை ரீதியாக அது முரண், தவறு என்று உணர்ந்தவன் நான். ஆனால் இருந்தாலும் அந்த திருமண விழாவில் தம்பி வழக்கறிஞர் பாலாஜி அவர்கள் திருமண தம்பதியர்களை வாழ்த்திவிட்டு பத்திரிகை செய்தியை படித்தேன். துரை வைகோ அவர்கள் மறுமலர்ச்சி திமுகவில் இணைந்து பணியாற்ற வேண்டும், அந்த தீர்மானம் முன்மொழிந்திருப்பதை நான் வழிமொழிகிறேன் என்று சொல்லிவிட்டு, அவர் வந்தால் அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கலாம். நான் வகித்து வருகின்ற துணை பொதுச் செயலாளர் பொறுப்பை கூட நான் விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று நான் சொன்னேன். இது வெளிப்படையான ஒரு பேச்சு, என் மனசில் எதுவுமே இல்லாத ஒரு பேச்சு. ஆனால் அதில் தவறு இருந்ததை பின்னால் நான் உணர்ந்தேன். அது என்ன தவறு அப்படின்னா, ஒரு மாதம் கழித்து ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் தாயகத்தில் நடந்தது. அந்த தாயகத்தில் துரைவுடைய வருகை குறித்து சில விவாதங்கள், கருத்து மோதல்கள் வருகிறது. தலைவர் உறுதியாக இருக்கிறாரு, துரை அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ என்னை பற்றி கடுமையான வார்த்தையை தலைவர் வைகோ அவர்கள் பயன்படுத்தினார். இதுவரையிலும் யாருக்கும் நான் சொன்னதே இல்லை. முதலாக புதிய தலைமுறை மூலமாகத்தான் நான் நாட்டுக்கு அதை சொல்ல விரும்புகிறேன். அவர் சொன்னார், சத்யா தன்னுடைய துணை பொதுச் செயலாளர் பொறுப்பை விட்டுக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார், சத்யாவும் துரையும் ஒன்றா என்ற கேள்வியை கேட்டார். கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றொரு செய்தியை பதிவு வைத்தார். இவர் இல்லாவிட்டால் துணை பொதுச் செயலராக அந்த இடத்திற்கு இன்னொரு பட்டியலினத்தை சார்ந்தவரை தான் நாங்கள் கொண்டு நாங்கள் சேர்க்க முடியும். எனவே துரை வைகோவும் சத்யாவும் ஒன்றல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் வரம்பு மீறி பேசியிருக்கிறார். அப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னுடைய ஒரு வெள்ளந்தி மனிதனாக நம்ம பேசிட்டுமே என்ற அந்த உணர்வு காயப்படுத்தியது. அதிலிருந்து கடந்த 4 ஆண்டுகளாக துரை பற்றியோ அரசியல் நகர்வு பற்றியோ வெளிப்படையாக பேச முடியாத ஒரு இறுக்கம். சொல்கிறார்ல தலைவர், எப்போ வந்தாலும் பேசாமல் உட்காந்துருக்கிறாருக்கா, 3 ஆண்டுகளாக இறுக்கமாக இருக்கிறார்னா, நான் சுயமரியாதைக்காரன். அது என் மனசில் போட்டு ஆழமாக ஒரு தலைவரை நான் அப்படி பார்க்கல. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே நான் மெரிட்லேயே ஓடி வந்தவன். எந்த இடத்துலையும் நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட எங்கள் கிராமத்திலேருந்து புறப்படுகின்ற பல மாணவர்களில் 90%, 99% ஆதி திராவிடர் நலத்துறை பள்ளிக்கு செல்வாங்க. நாங்கள் அரசினர் ஆரம்ப பள்ளிக்கு போவோம். அது தவறு இல்லை. எங்கள் அப்பா எடுத்து மேலே சேர்க்கிறார், அந்த சிந்தனை ஓட்டத்தில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். விளையாட்டில் நான் தான் முதல்ல வருவேன் எப்பவுமே. எங்கள் பள்ளியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நாங்கள் செய்த சாதனைகள் இன்னும் விளையாட்டு விளையாட்டில் ரொம்ப அற்புதமாக பண்ணோம். மாமல்லபுரம் பேரூராட்சி மன்ற தலைவராக நாங்கள் எங்கள் உத்திரமூர் ஒன்றியம் சாலவாக்கம் ஊராட்சியில் குறும்புறைன்னு ஒரு சின்ன கிராமம் எங்கள் கிராமம். எங்கள் அப்பா மத்திய அரசாங்கம் ஐடிடிஸில் பணியாற்றார். அதற்காக அவருங்க வருகின்ற போது அங்கே நாங்கள் வரோம். விளையாட்டு தற்காப்பு கலை இந்த வரிசையில் வரும்போது
மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு நான் ஓடோடி சென்று உதவி செய்கிறேன். நண்பர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை, அது எனக்கு ஏற்பட்ட பிரச்சனை நான் போய் செய்வேன். அப்போ 96 உள்ளாட்சி மன்ற தேர்தல் வருகின்ற போது கட்சி ஆரம்பித்து 94 தான். 96 உங்களுக்கு தெரியும், நான் சமூகம் சார்ந்து சொல்ல விரும்பவில்லை, மாமல்லபுரம் வந்து ஒரு ஹார்ட்கோர் எம்பிசி பெல்ட், வன்னியர் பெல்ட். அங்கே தான் சித்திரை திருவிழாலாம் நடத்துவாங்க. திமுக ஆளுங்கட்சி 96 ஆட்சி இழந்திருக்கிற அந்த அதிமுக எந்த கூட்டணி இல்லாமல் களத்தில் நிற்கிறோம். மக்கள் என்னை ஆதரித்து மாமல்லபுரத்துடைய பேரூராட்சி மன்ற தலைவராக என்னை அங்கீகரித்தார்கள். அந்த பொறுப்பில் இருக்கின்ற போது பல நாள் பட்டினி கூட நான் படுத்திருக்கிறேன். ஏன்னா இந்த பொறுப்பை தவறாக பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக. அதனால்தான் அந்த ஆட்சி 96 முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய ஆட்சியுடைய இறுதி காலம் முடிகின்ற போது 2001ஆம் ஆண்டு மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சிகளில் சிறந்த நிர்வாகத்திற்கான தேர்வு செய்கின்ற போது எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிற நான், மதிமுகவை சேர்ந்த நான், பேரூராட்சி மன்ற தலைவராக இருக்கின்ற மாமல்லபுரம் பேரூராட்சியை தான் அப்பொழுது அறிவித்து அதற்காக 4 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்து அங்கே இருக்கிற மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள்லாம் அப்போ நாங்கள் கட்டணும். சந்திரசேகர் ஐஏஎஸ் அவர் தான் அப்போது பேரூராட்சியுடைய இயக்குனர். மாண்புமிகு அமைச்சராக அண்ணன் கோசிமணி அவர்கள் மாமல்லபுரத்துக்கே வந்து அதை அறிவிச்சாங்க. அப்போது இந்த ஓட்டத்தில் தான் நம்ம அந்த அரசியலில் பயணப்படுறோம். மெரிட் தான், நம்மளுக்கு அது தெரியல. அப்போ இங்கே வந்து இது வந்து ஒரு அந்த இடத்துல என்னை அழுத்தும் போது இந்த சமூக சிக்கல் இன்னும் எத்தனை ஆண்டு காலம் நாங்கள் அடங்கி கிடப்பது, எத்தனை ஆண்டு காலம் இப்படியே புறக்கணிக்கப்படுவது. சமீபத்தில் கூட ஒரு தம்பி எழுதியிருந்தான், 32 ஆண்டுகள் அல்ல 300 ஆண்டுகள் ஆனாலும் நீங்கள் எங்களுக்கு அடிமையாக இருக்கணும்னு எழுதுகிறான். என்ன வார்த்தை இதெல்லாம்? சமூக நீதி களம், சுயமரியாதை இயக்கம், எதை தந்தை பெரியார் சொன்னார், எதை அண்ணா சொன்னார். ஆனால் திராவிட இயக்கத்தின் ஒரு பிரிவாக இருக்கிற மறுமலை திமுகவில் இது போன்ற பதிவுகள் வருவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வைகோட்டிருந்து வைகோ இல்லை, இந்த பதிவு வந்து அவங்க சார்ந்த ஒருத்தர் போடுறார். ஒருவருடைய சாதி குறித்த புரிதலோடு வந்த வார்த்தைகள் இவன். அப்போ நான் என்னால் அவங்களா பயணப்பட முடியல. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்கு பின்னால் 2023 மே 22ஆம் தேதி இப்போ இருக்கிற தலைமை கழக நிர்வாகிகள் தேர்தல், மதிமுக உட்கட்சி தேர்தல், கிளைக்கழக செயலாளர்கள், ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள், பொதுக்குழு செயற்குழு பிடிச்சிட்டு தலைமை கழக நிர்வாகிகள் தேர்வு வருது. நான் அதில் சேரக்கூடாதுன்னு முடிவில் இருந்தேன். ஏன்னா ஒரு இடஒதுக்கீடு நடிப்பில் வந்து அவங்க நிற்க வைக்கிறாங்கன்றது எனக்கு அந்த காயம் எனக்கு இருக்கிறது. தலைவர் என்னை வீட்டு தாயத்துக்கு வர சொன்னார். தாயத்துக்கு போனேன். உதவியாளர்கிட்ட யாரையும் நான் இப்போ சந்திக்க மாட்டேன், சத்யாவோட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு அப்படின்னாரு. அப்புறம் பேசிட்டு அன்பா ஒரு அந்த நேரத்துக்கு நலம் விசாரிக்கிற ஒரு தலைவர் அவர். அப்போது பட்டியல் படித்தார், அந்த தலைமை கழக நிர்வாகிகள் பட்டியலில். அவைத்தலைவராக கோயம்புத்தூரை சேர்ந்த ஆடிட்டர் அர்ஜுன் ராய், பொதுச் செயலாளராக நான் இருக்கிறேன், பொருளாளராக நெய்வேலி செந்திலிதிபன், முதன்மை செயலாளராக துரை வைகோ, துணை பொதுச் செயலாளர்கள் ஏற்கனவே 3 பேர் இருந்தோம், இப்போ 5 பேராக ஆக்குறோம். அதில் நீங்கள், ஏகே மணி, ஆடுதுறை முருகன், ராஜேந்திரன், டாக்டர் உகையா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தலைமை தணிக்கை குழுதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது இப்படி பண்ணிடலாமா, மகிழ்ச்சி தானா அப்படின்னாரு. நான் கையெடுத்து கும்பிட்டேன். என்ன அப்படின்னாரு, இல்லைண்ணா நான் வந்து ஒரு ஏறக்குறைய 2004 19 வருஷம் நான் துணை பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறேன். அந்த பணியை நான் நிறைவாக செய்திருக்கிறேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வேறு யாராவது அந்த பொறுப்புக்கு நீங்கள் நியமிச்சிருக்கேன், நான் காலம் முழுவதும் உங்கள் கூட நான் தொண்டனாக இருப்பேன் அப்படின்னேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு. இல்லை நான் அப்போ வந்து ஒரு ஆண்டுகள் தான் துறை வருகின்ற போது இதெல்லாம் நடக்குது. இல்லை நான் குறிவைக்கப்படுகிறேன் மதிமுகவில். எது நடந்தாலும் அது காரணம் அல்லை சத்யா தான். பத்திரிகையில் வந்தாலும் சரி, யாராவது சோஷியல் மீடியாவில் போட்டாலும் சரி, தொலைக்காட்சியில் வந்தாலும் சரி, இது நான் தான் கொடுக்குறேன்ற ஒரு பிம்பத்தை அவர் சொல்லிக்கிட்டே வர்றார். அப்புறம் நிறைய தவறுகளை பொய் சொல்கிறாங்க உங்ககிட்ட. என்னை பற்றி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வருகின்ற போது உங்களால் நீங்கள் என்ன பண்ண முடியும்? அப்போது நான் முடியாது, என்னால் துணை பொதுச்செயலாளர் நீடிக்க முடியாதுன்னு நான் சொன்னேன். அப்புறம் தலைவர் வந்து ரொம்ப வற்புறுத்தல், ஏறக்குறை 1 மணி நேரத்துக்கு மேலே போச்சு. கடைசியாக வந்து
ரொம்ப கண்ணீரோடு தான் அந்த நிறைவுகள் பெறுகின்ற போது அவரை நான் நான் எப்பவுமே அவர் கஷ்டப்படுத்த விரும்ப மாட்டேன். அவர் மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைப்பேன். அப்போ சொன்னார், நான் சொன்னேன் இல்லைனா நீங்கள் வருத்தப்படுறீங்க, அதால் உங்களுக்காக நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் உடனே அந்த விண்ணப்பத்தை கொண்டு வர சொல்கிறார். விண்ணப்பத்தை எடுத்து வந்து கையெழுத்து போட்டார். கையெழுத்து போட்டு உங்களுக்காக தான் அது பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ உடனே அவர் பெட்டியிலேருந்து 50,000 ரூபாய் எடுக்கிறார். வேட்புமனு கட்டணம் ஒரு ஆளுக்கு 25,000 ரூபாய். இந்த 50,000 ரூபாய் எனக்கும் சத்யாவுக்கும் வச்சுக்கங்க, 2 பேருக்கும், மற்றவங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னார். கையெழுத்து போட்ட மகிழ்ச்சியில் தலைவர் சொன்னார், மாதிரி வரும் காலங்கள் நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும், நான் உயர்ந்த இடத்துல வச்சு பார்ப்பேன் அப்படின்னா. ஆனால் நான் சொன்னேன், இல்லை நான் இருக்கிற உயரமே நீங்கள் தந்திருக்கிற உயரம் மிகப்பெரிய உயரம். இன்றைக்கி உங்களை கொண்டு நான் போகிறேன், அங்கே போனாலும் உங்களை பற்றி பேசுகிறேன், உங்களை நலம் விசாரிக்கிறாங்க, தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி என்ன அறிஞ்சிருக்கிறாங்க, ஒரு அரசியலில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நான் பரிச்சயமாக இருக்கிறேன், இந்த உயரம் எனக்கு போதும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலாக வரும் அப்படின்னாரு. நான் அப்போ சொன்னேன், இல்லைண்ணா நான் மீண்டும் போய் வாக்காளரை சந்தித்து ஓட்டு கேட்குற மனநிலை என்கிட்ட பணம் கிடையாது. நாங்கள் பெரிய ஜமீன் ஃபேமிலி இல்லை, ஒரு பண்ணை பிரபுக்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்கள. எங்கள் அப்பா ஒரு மத்திய அரசு ஊழியர், அவ்வளோதான். நான் அரசியல் வருவதற்கு முன்பாக 2 ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தேன். உணவகம் தேனருவின்னு ஒரு உணவகம், கெனாரின்னு ஒரு உணவகம், இன்னொன்று எங்கள் அம்மா பேரில் நாகம்மை கைவினை கலை ஹேண்டிகிராஃப்ட் கடை வச்சுருந்தேன். தலைவர் ஜெனீவாவில் போய் ஈழத்தமிழர்களுடைய அந்த இனப்படுகொலைக்காக செம்மணியில் புதைந்து கிடந்த உடல்களை மீட்கணும்னு சொல்லி அங்கே போய் கோரிக்கை வைக்கின்ற போது அவங்களுக்கு எதாவது நினைவு பரிசு கொடுக்கணும் போது அந்த ஹேண்டிகிராஃப்டில் தான் கொடுத்து அனுப்பிச்சேன். ஜெனீவா மனித உரிமை ஆணையத்தில் இருக்கிற அந்த நடராஜ சிலை நான் கொடுத்து அனுப்பிச்ச சிலை, சின்ன சிலை, பித்தளை சிலை. அப்போ அப்படி இருக்கும்போது நான் சொன்னேன், என்னால் முடியாதுன்னா கடைசியாக எம்பி தேர்தல் 2014 96 கூட்டணி பலம் இல்லாத கூட்டணி, சின்ன வயசு, நான் மதுராந்தகத்தாரியான அரசியலை கொண்டு வந்தவர், நின்று தான் ஆகணும் அப்படின்னாரு. 96 திருப்பூர் தொகுதியில் ஜெயிக்க முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். களத்தில் நின்னோம், தோத்தோம். 2001 தனியாக நிற்கிறோம், மீண்டும் வெற்றி பெற முடியாது, தோல்வி நிச்சயம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் களத்தில் நிற்கிறோம், கட்சிக்கு ஆணையிட்டதுன்றதுக்காக. 2006 சட்டமன்ற தேர்தல், அதிமுக கூட நம்ம கூட்டணிக்கு போகக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டார். 19 மாதம் நீங்கள் புடா சிறையில் வச்சுருந்தாங்க, 570 நாள் தமிழ்நாடு ஃபுல்லாக நடைபயணம் நாங்கள் நடந்து நீதி கேட்டோம். தமிழர்களே நியாயம்தானாம் சொல்லுங்கள், வைகோ செய்த குற்றம் என்ன, வைகோ கைது நியாயம்தானான்னு சொல்லி நடைபயணம் நடந்தோம். போய் நாட்டு மக்களை சந்திக்க முடியாதுண்ணா அப்படின்னு ஓட்டு கேட்டு இல்லை, மிசா சட்டத்தை பயன்படுத்திய இந்திரா காந்தியோட திமுக கலைஞர் கூட்டணி வைக்கலையா அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஆனால் பொறுத்து கொள்ளுங்கள், கலைஞர் காங்கிரஸுடன் கூட்டணி வச்சார்னா கலைஞர் முதலமைச்சர் ஆவதற்காக. இப்போது நீங்கள் அதிமுக கூட்டணி வைக்கிறீங்கன்னா நீங்கள் முதலமைச்சர் ஆகிறீங்க அப்படின்னா இந்த சமரசத்தை சரின்னு சொல்லிக்கலாம். இங்கே ஜெயலலிதா தான் முதலமைச்சர், அவங்க தான் வேண்டாம் அப்படின்னு. இது சரியான பார்வையாக இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் இந்த 2006 தேர்தலில் நான் கடைசி வரலும் நான் சீட்டு நிற்க மாட்டேன்ட்டேன், இந்த கருப்பு ஷர்ட்டை நான் கழட்ட மாட்டேன் அப்படின்னேன். ஏன்னா அவர் பொடா சட்டத்தில் கைது செய்யப்பட்டபோது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அந்த லட்சிய சகோதரர்கள், தலைவருடைய கண்ணின்மணிகளான அந்த தொண்டர்கள் பல பேர் கருப்பு ஷர்ட் போட்டாங்க. தலைவர் சிறையில் இருக்கிறாருன்னு யாரெல்லாம் தாடி வச்சுட்டு இருந்தாங்க. தலைவர் வெஜிடேரியன் சாப்பிட்றாருன்றதுக்காக வீட்டில் வெஜிடேரியன் உணவு. தலைவர் குடும்பம் இல்லாமல் தாம்பத்திய ஒரு தனியாக இருக்கிறாருன்னு குடும்பம் இருந்த போதும் வெளியிலேருந்து படுகிறான் தொண்டை. இப்படி இருக்கிற தொண்டர்கள் நானும் கருப்பு ஷர்ட் போட்டேன், தமிழ்நாடு முழுவதும் போட்டோம். தலைவர் சிறையிலேருந்து வெளியே வருகின்ற போது அங்கேயே தாடியெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, கருப்பு ஷர்ட்டை மாட்டினாங்க. எனக்கு புரியல, அது மட்டுமே நோக்கம் அல்லல்ல. எந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்தி அவர் கைது செய்தார்களோ அந்த ஆட்சி அகற்றப்படுகின்ற வரையில் கருப்பு ஷர்ட்டை கழட்ட மாட்டேன்னு சொன்னேன். அது உறுதியாக இருந்தேன். நான் சொன்னேன், இந்த கருப்பு சட்டை மட்டும் போதுன்னா நீங்கள் 19 மாதம் சிறையில் இருந்தது ஊருக்கு சொல்வதுக்கு பயன்படும், என்னை கருப்பு ஷர்ட்டோடு விடுங்க, என்னை தேர்தலில் போட்டியிட வைக்காதீங்க அப்படின்னு. கடுமையான வற்புறுதலுக்கு பின்னால் அந்த கருப்பு ஷர்ட்டோடு தான் நான் பாய்ஸ் கார்டனுக்கு போனேன். அந்த அம்மா ரொம்ப அந்த ஆளுமை மிக்க தலைவர்ன்றது போது அந்த அம்மா பார்க்குறது நான் அதில் பார்த்தேன். நான் கொஞ்ச நாள் முன்ன ஒரு 2 ஆண்டுக்கு முன்ன வரலும் சனிக்கிழமை நான் தண்ணீர் கூட குடிக்க மாட்டேன். தண்ணி கடைசி முன்னாள் இரவு சாப்பிட்றது தான், மறுநாள் இரவு தான் தண்ணி குடிச்சிட்டு ஒரு ஃபாஸ்டிங் இருப்பேன், விரதம் இருப்பேன்.
ஆனால் அன்றைக்கி சனிக்கிழமை நாங்கள் அன்றைக்கி போகிறோம். அவங்க தேநீர் கொடுக்குறாங்க, ஜூஸ் கொடுத்தாங்க, இளநீர் கொடுத்தாங்க, இனிப்புலாம் கொடுத்தாங்க. ஆனால் நான் அதை தொடலை. ஆனால் அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்தவங்களில் ஒருத்தர் மட்டும் அதை எடுத்துக்கலை, அப்போனா உடன்பாடு இல்லாமல் இருப்பாங்களோ அப்படின்னு கேட்டால், மறுநாள் என்கிட்ட கேட்டார், ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு. தெரியாத, நான் சனிக்கிழமை ஐயோ நான் மறந்துட்டேனே அப்படின்னு அப்புறம் திரும்ப அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் டாக்டர் கலைஞர் அவர்கள் முரசொலியில் இந்த கருப்பு சட்டை குறித்து எழுதுகிறார். சரி, இது விவாத பொருளாக வருகிறது. அப்புறம் தலைவர் வீட்டுக்கு வர சொன்னார். வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து அம்மாவும் தலைவரும் பேசுகிறாங்க. அவங்க ஷர்ட் வாங்கி வந்து வச்சுருந்தாங்க. நான் கழட்ட மாட்டேன் அப்படின்னேன். இல்லை, நீங்கள் கட்டி தான் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு ஷர்ட்டை எனக்கு கொடுத்து அந்த ஷர்ட்டை கழட்டி அப்புறம் தான் மறுநாள் வேட்பாளர் அறிமுகம் கொடுத்துல என்னை திருப்பூர் தொழில் நின்று ஆகணும்னு வேண்டாம் அப்படின்னு. அவங்களுடைய வற்புறுத்தின் பேரில் தான் எம்ஜிஆர் காலத்திலேயே ஜெயிக்க முடியாத எழும்பூர் தொகுதி திமுகவுடைய கோட்டை அங்கே எடுத்து நிற்க வச்சாங்க. 3000 ஓட்டில் நான் தோற்றேன். பருதியில் எழுதி ஜெயிச்சு வெற்றி பெற்று அமைச்சராக ஆனாங்க. ஆனால் திரு துரை வைகோட்டை நான் நேர்காணல் எடுக்கிற போது 5 முறை சட்டமன்ற தேர்தலுக்கான வாய்ப்பு, 1 முறை நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாய்ப்பு, 2 முறை பேரூராட்சி தலைவருக்கான வாய்ப்பு. ஆனால் உங்கள் மனைவிக்கும் அரசியலில் வாய்ப்புன்னு கொடுத்தோம், அந்த உயரத்தில் வைத்திருந்தோம். நான் எதுவும் மறுக்கலையே. அதே மாதிரி 2014 நாடாளுமன்ற தேர்தல் பாஜக கூட்டணியில் நிற்கிறாங்க. 7 தொகுதி கிடைக்குது. அதில் நான் ஒரு வேட்பாளர். அந்த 2 லட்சம் வாக்குகளை கடந்த வேட்பாளர் நான் ஒருத்தன். 96 10,000 வாக்குகள் கடந்த 3 வேட்பாளர்கள் நான் ஒருத்தன். இங்கே சென்னை மண்டலத்தில் நான் ஒருத்தன், அண்ணன் பாலவாக்கம் சோமு, அப்புறம் ஆவடி அந்தரிதாஸ். மற்றவங்களாம் 4000 5000 6000 ஓட்டு மேலே தாண்ட முடியல. நான் 10,000 ஓட்டு மேலே ஓட்டு வாங்குகிறேன். அதுக்கப்புறம் 2006 இந்த வாய்ப்புகள். அப்புறம் நாடாளுமன்ற தேர்தல், அதில் 2 லட்சம் ஓட்டுகளை கடந்தவனான். மற்றவங்கெல்லாம் 1 லட்சத்துக்குள்ளே தான் வாங்குறாங்க. தலைவர் 3 லட்சம், அண்ணன் கணேசமூர்த்தி 3 லட்சம். அடுத்து 3ஆயிரத்துக்கு நான் வந்தேன். மக்கள் நல கூட்டணியிலும் அதே போல் தான். நான் நிற்க மாட்டேன் அப்படின்ட்டேன். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் என் மனைவி பேரில் இருந்த அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்தது நாங்கள் பணம் வாங்குகிறோம். கஷ்டம். ஏன்னா 6 சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கியது ஒரு நாடாளுமன்றம். அப்போ அந்த பணம் செலவு பண்ணும்போது பணம் இல்லாத போது அடமானம் வச்சு தான் பணம் வாங்குகிறோம். ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல. வச்ச டாக்குமெண்ட்டை மீட்க முடியல. யார்கிட்ட கொடுத்தோமோ அவங்ககிட்டே கொடுத்துட்டு மீதி கொஞ்சம் பணம் வாங்கிட்டு வந்தோம். திரும்ப இந்த தேர்தல் அந்த 2000 அந்த மக்கள் நல கூட்டணி நான் கையெடுத்து கும்பிட்டு அன்றைக்கி கேப்டன் வந்து பிரச்சாரத்துக்கு காஞ்சி மாவட்டத்துக்கு வராரு. அங்கே போய் நான் பேசினேன். என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார் கேப்டனு. சத்யா, நீ என் கூடவே பிரச்சாரத்துக்கு வந்துரு, இந்த கேம்பெயின் முல்லாம் எனக்கு முன்னே நீ வந்து என் கூட நீ பேசு அப்படின்னார். ரொம்ப மகிழ்ச்சியாக வரும்போது ஃபோன் பண்ணுறாரு, எங்கே இருக்கீங்கன்னா இது மாதிரி கேப்டன் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னேன். இல்லை, நீங்கள் நாளைக்கு காலையில் போய் திருப்பூரில் போய் வேட்புமனு தாக்கல் பண்ணுங்க அப்படின்னாரு. இல்லை, நான் வாய்ப்பு இல்லை, என்னால் முடியாது, என்கிட்ட 1 பைசா கூட கிடையாது, நான் கடங்காரனாக இருக்கிறேன், என்னை விட்டுருங்க, நான் நல்லா இருந்தால் கட்சிக்கு நல்லது, என்னை முடக்கிடாதீங்க அப்படின்னு. இல்லை வாய்ப்பு இல்லை. நான் சொன்னேன், இல்லை, திருப்பூரில் ஒன்றிய செயலாளர் சிவராமன் இருக்கார், அவங்க மனைவி பேரூராட்சி மன்ற தலைவராக இருந்தாங்க சக்தீஸ்வரி, அவங்க இருக்காங்க. இல்லை, ஒன்றிய செயலாளர் இப்போ இருக்கிற தம்பி லோக் இருக்கிறாரு, அவங்க மனைவி சசிகலா இருக்காங்க, அந்த அம்மா வைஸ் சேர்மனாக இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம், ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும், விட்டுருண்ணா அப்படின்னு என்னை ரொம்ப கடுமையாக ஃபோர்ஸ் பண்ணி அந்த தேர்தலை நிற்க வச்சார். இந்த இத்தனை தேர்தலும் என்னுடைய விருப்பம் இல்லாமல் தான் நான் நின்று இருக்கேன். 2021 நான் விருப்பப்பட்டேன். சட்டமன்றத்துக்கு போனோம், நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், அது ஒரு ஆவல் இருந்தது. ஏன்னா இதுவரையிலும் ஒரு காணல் நீராக இருந்தது வந்து கனிந்து வருகின்ற போது கண்ணு கட்டிய தூரத்தில் இப்போ கை கட்டிய தூரத்தில் வந்துருக்குது என்னமோ நான் விரும்பி மதுராந்த தொகுதி நின்னேன். கடைசி நேரத்தில் கூட பணம் இல்லை. 2 நாளுக்கு முன்னே தலைவர்கிட்ட ஃபோன் பண்ணேன், என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னாரு. நான் சொன்னேன், பணம் வேணும்னா கடைசி கொஞ்சம் வேணும் அப்படின்னா, இல்லை அப்படின்னாரு, என்கிட்ட இல்லை, நீங்கள் பார்த்துங்க அப்படின்னாரு. அப்புறம் விடியற் காலையில் டாக்குமெண்ட் கொடுத்து, என்னுடைய டாக்குமெண்ட் கொடுத்து, எங்கள் வீடு டாக்குமெண்ட் கொடுத்து பணம் வேணும். இன்னும் வரையிலும் அந்த டாக்குமெண்ட் நான் மீட்கலை. நான் நிறைய செயின் போடும் அது முன்னே, யாருக்கு ஏதாவது பிரச்சனைனா அந்த நேரத்தில் கைட்டு கொடுத்துட்டு வந்துன்னு இருப்பேன். தலைவர் படம் போட்ட மோந்திரம், தலைவர் பேர் போட்ட பிராஸ்லெட்டு, எங்கள் மனைவியோட நகை எல்லாம் அடமானத்தில் இருக்குது. ஆனால் அது என்ன முழுகலைன்னா தங்க விலை உயர்ந்துட்டு இருக்குதால அது இன்னும் அதில் இருக்குது. அப்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இயக்கத்துக்காக நம்ம நிற்கிறோம். அப்போது நான் அன்றைக்கி சொன்னேன் தலைவர்கிட்ட, 2023 மே 22 இந்த மக்களை சந்தித்து ஓட்டு வாங்குகிற வேலைக்கு என்ன வேணாம், என்னை விட்டுடுங்க. இல்லை, நீங்கள் போகணும், இதெல்லாம் போய் பர்ஃபார்ம் பண்ணணும், நல்லா பண்ணுறீங்க இல்லையா அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், நான் வாய்ப்பு இருந்தால், எனக்கு ஆசை இருந்தது, சும்மாலாம் கேட்கல,
ராஜ்யசபா என்ன வாய்ப்பு இருந்தால் எனக்கு வாங்கி கொடுங்கண்ணா, அடுத்த முறை என்ன வாய்ப்பு இருந்தால் வாங்கி கொடுங்க அப்படின்னு. நான் செய்த 2 தவறு, நான் இதுவரை வேறு எதையும் அவர்கிட்ட கேட்டது கிடையாது. இத்தனை முறையும் அவர் வாய்ப்பு அவராக தான் நிற்க சொல்கிறார். 96 ஜெயிக்க முடியாது, நான் மட்டுமா தோற்றேன், எல்லாருமே தோற்றோம். 2021 எல்லாரும் தான் தோற்றோம், 2014 எல்லாரும் தான் தோக்குறோம், 2006 மட்டும் 6 பேர் ஜெயிக்கிறாங்க. அப்போது இவ்வளோ இதில் இருந்தும் ஒரு நஷ்டத்தில் வந்து நிற்கும் போது நான் மக்கள் செல்வாக்கு இல்லாதவன்னு சொல்லி துரை முதன்மை செயலாளர் சொல்கிறாரு. அப்போ தலைவர் வந்து விளாத்தி குளத்தில் தோத்தார், எப்படி தோத்தார்? அப்போ அவர் வந்து மக்கள் செல்வாக்கு இல்லாதவர், மக்கள் விரோதி. அவர் நாடாளுமன்றத்தில் தலைவர் வந்து ஜெயிச்ச சூழல் மீண்டும் விருதுநகர் நிற்கிறாரு. அவர் தோத்தாரு, அவர் தோத்தவர்னா தலைவர் வைக்கோன்னா மக்கள் செல்வாக்கு இல்லாதவரா அல்லது மக்கள் விரோதி? அவர் ஏன் தோத்தாரு? அதே போல் சங்கரங்கோயில் உள்ளடக்கிய, கலிங்கப்பட்டி உள்ளடக்கிய சங்கரங்கோயிலில் தோக்குறோம், டெபாசிட் இழக்கிறோம். இவங்களோட மொத்த கன்சால்டேஷன் உறவுகள் இருக்குன்னு ஆண்டிப்பட்டில் நிற்கிறோம், வெறும் 7000 ஓட்டு வாங்கல. மதிமுக மொத்த மிஷினரி நிற்க வச்சு பணியாற்றணும். விரக்தியில் தலைவர் உறைஞ்சி போயிருந்தார், 7000 ஓட்டு தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ மதிமுகவுக்கு செல்வாக்கில் நினச்சிக்கலாமா? என்ன புரிதல் எனக்கு தெரியல. ஆனால் அவர் இன்னும் எல்கேஜி கூட வரல, பாஸ் பண்ணலன்றது அரசியலில் இதன் மூலமாக தெரியுது. எப்படின்னா இந்த 3 படிநிலை ஆட்சி, இதில் பாராளுமன்றம் என்பது வேறு, சட்டமன்றம் என்பது வேறு, உள்ளாட்சி மன்றம் என்பது வேறு. பாராளுமன்றத்துக்கு வேறு முடிவு எடுப்பாங்க, சட்டமன்றத்துக்கு வேறு முடிவு எடுப்பாங்க, உள்ளாட்சி மன்றத்துக்கு வேறு முடிவு எடுப்பாங்க. இது உளவியல் சார்ந்த பிரச்சனை. ஜனாதிபதி யார் ஒன்றாலும் வரலாம், பிரதமரை யார் ஒன்றாலும் வரலாம், முதலமைச்சரை யார் ஒன்றாலும் வரலாம். ஆனால் ஒரு உள்ளாட்சி மன்றத்துக்கு வரணும்னா முதல் எது பிரதிபலிக்குன்னா செத்தா மீஸ் அடிக்கிறாங்க இல்லையா, அந்த பங்காளி தான் முதல்ல ஜெயிக்கணும்னு நினைப்பான். இதுதான் அரசியல், இதுதான் உள்ளாட்சி மன்றத்துடைய நிலைப்பாடு. அடுத்து தான் ஜாதி வரணும்னு ஜெயிப்பான். அதுக்கப்புறம் தான் கட்சி நட்பு வட்டம் இதெல்லாம் வரும். நான் என்னது மாமல்லபுரத்தில் நான் இருக்கிற பகுதியில் இப்போ நான் என் மனைவி ஜெயிச்சிருக்கிறாங்க, இன்னொரு சுயேட்சை வேட்பாளர் நாங்கள் ஜெயிக்க வச்சுருக்கோம்னா அது நாங்கள் இருக்கிற பகுதி. நான் போய் இன்னொரு வார்டில் நிற்க வைக்கிறோம், ஒரு ஓட்டில் நான் வந்து டிஃபீட் ஆகிறேன். அதுக்காக நான் வந்து மக்கள் செல்வாக்கு இல்லாதவன். நான் பேரூராட்சி மன்ற தலைவராக, தமிழ்நாட்டிலேயே சிறந்த பேரூராட்சி மன்ற தலைவராக நான் அறிவிக்கப்பட்டவன். தமிழ்நாட்டுடைய 15 இளம் தலைவர்களில் ஒருவராக புகழ்பெற்ற பத்திரிகை என்னை அறிவித்து சிகரம் விருது கொடுத்துச்சு. 14 பேர் யாருன்னு புகழ்பெற்ற தலைவர்கள் அவங்களாம், அவங்க கூட என்னை சேர்த்து வச்சாங்க. அப்போது இது போல் மெரிட்டில் வர நான் என்ன எடுத்து வந்து அவங்க மனைவி நாங்கள் கவுன்சிலர் ஆக்கணும். தொடர்ந்து ஒரு 4 நாள் இப்போ வந்து ஒரு மாதமாக சொல்லிட்டு வராங்க. எவ்வளோ வக்கரம் இருக்கணும்! என் மனைவி வந்து அரசியலுக்கு வந்தாங்க என்பதற்காகவே அவங்க மேலே ஒரு நல்லெண்ணம் இல்லை யாருக்கும். என்ன நல்லெண்ணம்? என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? குடும்பத்தை விட்டு பேசலாமா? நீ ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறீங்களே, ஒரு பெண் அரசியல் வரதை நீ விமர்சிக்கிறியே, கொஞ்சமாச்சு புரிதல் இருக்கனால ஒரு காமன் சென்ஸ், அந்த பொது புத்தின்னு அது இருக்கா அவங்ககிட்ட? எப்படி நீங்கள் மனைவி கவுன்சிலர்னு நீ ஜெயிச்சாங்கன்னா அதை போய் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க? அவங்க நிற்கக்கூடாதுன்னு மதிமுக சொன்னாங்க, அப்படி மதிமுக மகளிரெல்லாம் சொன்னாங்க அப்படின்னீங்க. வாய்ப்பே இல்லை. மறுமலை திமுகவுடைய இருக்கின்ற மகளிரணி சகோதரிகள் என்னை சகோதரனாக, என்னை பெறாத பிள்ளைகளாக நேசிக்கின்றவர்கள். அவங்க மேலே குறை சொல்லாதீங்க. உங்கள் வக்கரத்தை நீங்கள் காட்டுறீங்க, இதுதான் உண்மை. எனவே எல்லா நிலையிலும் அவர் சொல்லிக்கிட்டே வரார். மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கேட்டதுக்கு என்ன சொல்லப்பட்டது? நான் பண்ணுறேன் அப்படின்னார், நிச்சயமாக பண்ணி கொடுப்பேன் அப்படின்னார். இதில் என்ன தவறுன்னா, நான் செய்த தவறுகள் ஒன்று, துரை வைகோ அரசியலுக்கு வரணும், என் பதவி நான் கொடுக்குறேன்னு சொன்னது தப்பு, முதல் தவறு. ஆமாம், தலைவர் இல்லை அவர். அவங்க கட்சியில், அப்பாவுடைய கட்சியில் போய் நான் மகனுக்கு நான் பொறுப்பு கொடுக்குறது யார்? அங்கே தான் தெரியுது நான் யார், அவங்க யாருன்றது எனக்கு அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது. நான் பொதுவான விஷயங்களை நான் உலகம் முழுவதும் சுற்றிட்டு வரேன், எனக்கு எந்த பார்வையும் என்னை யாரும் அப்படி பார்க்குறதில்ல, நானும் யாரையும் பார்க்குறதில்ல. அப்போது அந்த இடத்துல ஒரு இடி விழுது. ரெண்டாவது, ஒரு ராஜ்யசபா எனக்கு சீட்டு வாங்கி கொடுங்கன்னு நான் சொன்னது. இது என்ன பிரச்சனைனா, விவாதிக்கப்படுகிறது வீட்லேயும் சில சர்க்களும், இனி இருந்த ஆபத்துன்னு முடிவெடுக்கிறாங்க. இன்றைக்கி நடந்திருக்கிற அரங்கேற்றம் துரோகி என்ற பட்டத்தோடு அதை நிறைவு செய்திருக்காங்க. பேச முடிஞ்சுதா வைகோ கிட்ட? தலைவர் வந்து அதுக்கு முன்னே ஒரு நாளைக்கு 2 முறை ஃபோன் பண்ணுவார். இது பண்ணோன்னா அது பண்ணோம், போராட்டம், அங்கே போங்க இங்கே வாங்க எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பார். துரை வந்ததுக்கப்புறம் நான் என்னுடைய தொலைபேசி மட்டுமல்ல, வேறு யார் ஃபோனும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். இப்போ கடைசியாக கூட இந்த 9ஆம் தேதி துரோகின்னு அவருக்கு எனக்கு பட்டம் கொடுக்கும்போது கூட நான் தொடர்பு அவர்கிட்ட பேசணுன்னு அவருடைய எண்ணையை நான் வழக்கமாக அவர் எண்ணுக்கு நான் கொஞ்ச நாளாக தொடர்பு படுறதில்லை. ஏன்னா உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக உதவியாளர் நம்பர் போட்டேன், எடுக்கலை. அப்புறம் அவர் நம்பருக்கே நான் போட்டேன், தொடர்பில் வரல. அப்போது அவர் வந்து
ஒரு சூழ்நிலை கைதின்னு சொல்கிறப்பாரு அவர் வந்து ஒரு 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 சூழலுக்கு வந்திருக்கிறார். அது நான் குறை சொல்ல மாட்டேன். ஒரு மகனாக தந்தையை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் எங்கள் தலைவருடைய ஒரே மருந்து இந்த தொண்டர்கள் தான். அந்த தொண்டர்கள் தான் அவருக்கான மருந்து என்பது குடும்பத்திற்கு புரிய மறுக்கிறாங்க. ஏன்னா கஷ்டமாக இருக்குது இந்த விஷயங்கள். ஏன்னா அவர்கிட்ட என்னால் பேச முடியல. துரை வைகோ நேர்காணலில் சொன்னார், நானும் திரு மல்லை சத்யாவும் மனசு விட்டு பேசணும், அதுக்கப்புறமும் கூட அவருடைய நடவடிக்கைகளில் மாற்றங்கள் வரலை அப்படின்னு சொன்னார். 2 செய்தி ரொம்ப முக்கியமானது அவருடைய நேர்காணலில். ஒன்று, பெண் காவல் ஆய்வாளர் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் வளையாபதியை சட்டவிரோதமாக காப்பாற்ற திரு மல்லை சத்யா முயற்சி செய்தார் அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு. 2வது குற்றச்சாட்டு, கட்சியில் அதிருப்தி ஆகி வெளியேற்றப்பட்டவர்களோடு தொடர்ந்து தொடர்பில் இருந்தார் திரு மல்லை சத்யா அப்படிங்கிற. இது 2ஐயும் பார்த்தவங்களுக்கு இதை 2ஐயுமே தவிர்த்திருந்திருக்கலாம் ஒரு சீனியர் லீடராக மல்லை சத்யா அப்படின்னு தானே தோணும். நிச்சயமாக இல்லை. ஏன்னா பெண் ஆய்வாளருடைய ஓய்வு பெற்ற பெண் காவல் ஆய்வாளருடைய படுகொலைக்கு நிச்சயமாக தண்டனை தரணும். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் எந்த சமரசத்துக்கும் இடமில்லை. ஆனால் அந்த காவல் நிலைய சித்திரவதை இருக்குல்ல, இன்றைக்கி அவர் நடைபயணமாகத்தான் அவரும் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட இன்னொருத்தரும் பிரபுவும் நடைபயணமாக தான் சுற்றிட்டு இருக்கிறாங்க. காவல்துறையுடைய கடுமையான சித்திரவதைகள் என்பது காவல் சித்திரவதைக்கான கூட்டு இயக்கம், மக்கள் கண்காணிக்கப்பம், அனைத்து ஜனநாயக இயக்கங்களும் இணைந்து போராடுகின்ற போது வளையாபதிக்காக மதிமுகவில் பணியாற்றிய வளையாபதிக்கு குரல் கொடுத்து மதிமுக வரலன்னா என்ன, எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வரும்? தலைவர் தான் அது பாதிக்கும். ஒட்டுமொத்த சமூகம் தலைவர் கைவிட்டார் தானே சொல்லுவாங்க. எனவே அவருக்காக நான் போய் குரல் கொடுத்தேன். ஒரு ரியல் எஸ்டேட் பிரச்சனையில தான் வளையாபதிக்கும் அந்த காவல் ஆய்வாளருக்கும் இடையே பிரச்சனை இருந்ததாக செய்திகளில் பார்க்குறோம். அப்போ அவர் ரொம்ப கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுகிறார். அப்புறம் 2 பேரையும் விசாரிக்கிறாங்க, வளையாபதியையும் பிரபுவையும் விசாரிக்கிறாங்க. வளையாபதி மதிமுகவை சேர்ந்தவர், பிரபு அதிமுகவை சேர்ந்தவர் அப்படின்னு செய்திகள் இருக்குது. இப்போ இந்த நெக்ஸஸிலிருந்து நாம் விலகி நிற்கணும் அப்படின்னு ஒருவேளை வைகோவோ மற்ற கட்சியினரோ துரை வைகோவோ நினச்சிருக்கலாமோ? அப்படின்னா பல கட்சி தோழர் பல நேரங்களில் இது மாதிரி கொலை கேஸு சம்மந்தப்பட்டவங்களாம் வைகோவோ மதிமுகவோ ஈடுபடலையா, ஆதரவு கொடுக்கலையா, உதவி செய்யலையா? எவ்வளோ பெரிய இதுக்கெல்லாம் மரடக்கயிற்றே அறுக்கின்ற வேலையெல்லாம் தலைவர் போய் நீதி கேட்டார்ல. வளையாபதி குற்றம் சாட்டப்பட்டவர், அவர் குற்றவாளி அல்ல. குற்றம் சாட்டப்பட்டு காவல்துறை கடுமையாக தாக்கியிருக்கிறாங்க. எனவே அதுக்காக தான் நாங்கள் போராடுறோம். அவர் மருத்துவமனையில் ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் மாதிரி அந்த சாத்தான்குளம் போன்று இந்த சம்பவம் நடந்தது. கடுமையான தாக்குதலில் சிறைச்சாலையில் அவர் வச்சுக்க முடியாதுன்றாங்க. எடுத்துக்கு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வைக்கிறாங்க, வேலூர் கேஎம்சியில். தகவல் வருது, அவங்க குடும்பம் துடிக்குது. யார் உடனடியாக கை கொடுக்கணும்? மதிமுக தான் கொடுக்கணும். ஏன்னா அவரோட சொத்து சுகம் தன்னுடைய வசந்த காலத்தை மதிமுகவுக்கு தான் இழந்திருக்கிறாரு. மாநாடு நடத்தியிருக்கிறாரு. அவ்வளோ பெரிய ஒரு மனிதனுக்கு மதிமுக பக்கம் இல்லாமல் வேறு யார் இருக்க முடியும்? மற்ற கட்சின்னா உங்களுக்கு தான் அவமானம். அப்போது சிறை மருத்துவமனையில் இருக்கிறாரு. இதையும் கடந்து தமிழ்நாடு மனித உரிமை ஆணையம் இருக்குல்ல, அவங்களோட இடைக்கால தீர்ப்பு என்ன சொல்லுது? காவல்துறையுடைய நடவடிக்கைகள் காட்டு மிராண்டித்தனமானது. எனவே சம்பந்தப்பட்ட காவலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இடைக்கால தீர்ப்பை மனித உரிமை ஆணையம் சொல்லியிருக்கிறது. அப்போ மனித உரிமை ஆணையம் தவறானதா, அல்லது போராடி அனைத்து ஜனநாயக அமைப்புகளும் தவறானதா? பிணை ஒரு கொலை வழக்கில் 90 நாள் 3 மாதங்கள் முடிவதற்கு முன்பாக 32 நாள் ஒருவரை விடுதலை பண்ணுறார் நீதிபதினா, அப்போ நீதிபதி குற்றவாளியா? புரியாத ஒன்றை ஒரு சூழல் புரிந்து கொள்ளாமல், அந்த மாவட்டத்தில் நான் இருக்கிறேன் சார், எனக்கு தெரியாமல் உங்களுக்கு என்ன சார் தெரிஞ்சிட போகுது? வளையாபதி உங்களுக்கு பிடிக்காது. ஏன் வளையாபதி பிடிக்காதுன்னா, வளையாபதி இவர் பேசி ஒரு பேச்சை அவர் மறுத்து பேசுகிறார். துரையோட ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர் அறிந்தவர்கள், நண்பர்கள், புரிந்தவர்கள் எங்கிட்ட சொன்னது துவக்க காலத்திலேயே, எப்பொழுது அவர் அரசியலுக்கு வரணும்னு சொன்னபோது அப்போ சொன்னாங்க, தப்பு பண்ணுற துரையை பொறுத்தவரையிலும் அவருக்கு அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது. தன்னுடைய நிழலை கூட அவர் நம்ப மாட்டார். மிகப்பெரிய சந்தேகப்படுற நபர், எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னாங்க. எனவே ஒன்றையும் புரிந்து கொள்ளாமல் ஒரு பிரச்சனை என்ன, அப்போது மக்கள் கண்காணிப்பகம், ஜனநாயக அமைப்புகள்,
நீதிமன்றம் அப்புறம் மனித உரிமை ஆணையம் இவங்களாம் தவறு பண்ணுது அப்படின்னு அவர் சொல்கிறாரா? புரியல. அவர் புரிந்து கொள்றத இவர் பேசி முடித்த உடனே நான் அவருக்கான அந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் அனுப்புகிறேன். என்னென்னலாம் பக்கம் பக்கமாக வந்த அந்த காவல் சித்திரவதையை நம்ம எடுத்து அவர்களுக்கு காட்டுறோம். ஏற்றுக்கல. ஆனால் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கணுன்றதுக்காக இது சொல்கிறார். ரெண்டாவது வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் மீது தொடர்பு கொள்கிறோம் அப்படின்னார். மறுமலர்ச்சி திமுக எப்படி சார் உருவாச்சு? மறுமலர்ச்சி திமுக எப்படி உருவாச்சு? தலைவர் கலைஞர் அவர்களை வைகோவுடைய அரசியல் நலனுக்காக ஒரு கொலை செய்ய போகிறாங்க அப்படின்னு பொதுவெளியில் யாரும் பேசலை. அப்பொழுது நரசிம்மராவுடைய அமைச்சரவை, அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சர், உளவுத்துறையுடைய ரிப்போர்ட் வருது, இவர் முயற்சிக்கிறாரு என்று சொல்லி தான் அவர் கட்சி விட்டு வெளியே நீக்கிறாங்க. நீக்கும் போது சொல்லப்படுகின்ற சொல்லாடல்கள் இது போல் அவர் கட்சி விட்டு நீக்கப்படுறார், யாரும் அவரோட தொடர்புகளை வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் உங்க கூட நாங்கள் தொடர்பில் வச்சுருந்தோம். மதிமுக பொதுச் செயலாளர் நீங்கள் எப்படி சார் வந்தீங்க? நீக்கப்பட்டவங்க நீங்கள், அப்போ ஏன் நாங்கள் வந்து உங்க கூட தொடர்பில் வச்சோம்? அப்போ உங்களுக்கு ஒரு பார்வை, மற்றவங்களுக்கு ஒரு பார்வையா சார்? இல்ல திமுகவுக்கு தான் நீங்க விசுவாசமா இருந்திருக்கணும். திமுகவுக்கு தான் விசுவாசமா இருந்திருக்கணும். ஆனா நீங்க வைகோவுக்கு தானே. நான் மட்டும் இல்ல, லட்சக்கணக்கானவர் வந்தாங்க. அப்போ ஒரு காட்டாட்டு வெள்ளம் போல் திரண்டு வந்தாங்க. நான் எனக்கு நினைவு இருக்குன்னா அந்த எழுச்சி பேர் நடக்கின்ற போது தினகரன் ஐயா கேபிகே இருக்கின்ற போது சொல்றாரு, அந்த இதில் 20 லட்சம் பேர் பங்கேற்றார்கள் ஒரு செய்தி. இன்னைக்கு 20 லட்சம் பேர் இருக்காங்களா? எங்க போச்சு அந்த கூட்டம்? என்னாச்சு? எங்க தவறு நடந்தது? இதெல்லாம் புரிந்து கொள்ளாமல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு மதிமுக மேலே குற்றச்சாட்டுகளை வந்துக்கிட்டே இருக்குது. பாஜக கூட்டணிக்கு போகிறாங்க, இவர் மத்திய அமைச்சர் ஆக போகிறாரு. இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய மறுமலர்ச்சி திமுக பொதுவெளியில் மல்லை சத்யாவுடைய பிரச்சனை நீங்கள் உட்கட்சியில் பேச வேண்டியதை நீங்கள் பொதுவெளியில் பேசுகிறீங்க, பொதுவெளியில் பேச வேண்டியதை உள்ளே இருந்து பேசுகிறீங்க. இதுதான் அங்கே இருக்கிற முரண். எனவே தான் அவங்க வந்து ஒரு சூழலுக்கு வந்து இனிவர் வைத்துக்கொள்ள முடியாது. நான் இதுவரை வெளிப்படையாக பேசுனது கிடையாது. ஏன்னா என் தலைவரை நான் ரொம்ப மதிக்கிறவன். அவர் கருத்துக்கு மாறாக நான் எப்பொழுதுமே நான் நின்றவன் இல்லை. ஆனால் இது வந்து இந்த நேரத்தில் இப்படி நிற்குதுன்னா இதுதான் காரணம். கட்சியிலிருந்து விலக்கப்பட்டவர்களோடு தொடர்பு வச்சுக்கிற போது ஒரு குழப்பம் உருவாக்கிட்டே இருக்கிறத திரு வைகோவும் திரு துரை வைக்கவும் விரும்பலையோ? இல்லை, நான் வருத்தத்தோடு சொல்லுகிறேன். அது என்னன்னா, தலைவர் வைகோ அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். வாட்டர் கேட் ஊழல் அமெரிக்காவில் அதிபர் நிக்சன் மேலே, ஜனாதிபதி நிக்சன் மேலே குற்றச்சாட்டு வந்ததை பாராளுமன்றத்தில் கோடிட்டு காட்டுவார். கர்நாடக மாநிலத்துடைய முதலமைச்சர் ராமகிருஷ்ண ஹெக்டேவுடைய தொலைபேசி ஒட்டு கேட்கப்பட்டதுக்காக குற்றச்சாட்டு சொல்லி பேசுவார். நான் யாரிடம் பேசுகிறேன் என்பதை தனி ஒரு இன்டெலிஜென்ஸ் மூலமாக, ஒரு அமைப்பின் மூலமாகத்தான் நான் யார்கிட்ட பேசுகிறேன், எங்கெங்கெல்லாம் தொடர்பு எடுத்து பேசியிருக்கிறேன், இல்லை என்கிட்ட யாரெல்லாம் பேசுகிறாங்க என்பதை துரையே நிர்வாக குழுத்தில் பேசி நான் அது வெளியிட்டால் சட்டவிரோதம்னு அவர் பேசியிருக்கிறார். அப்போது ஒரு சட்டவிரோத நடவடிக்கை யார் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்க? நான் என்ன அப்படி சர்வதேச பயங்கரவாதிகளோட பழகிட்டேன்னா? நேற்று வரையில் மன்னன் தம்பிகளாக கட்சியில் இருந்தோமே. ஒரு கட்சி கடந்து நான் நட்பு ரீதியாக கூட நலம் விசாரிக்க முடியாதா? வல்லம் பஷீருடைய திருமணத்துக்கு, அவங்க தம்பி திருமணத்துக்கு நான் போனேன்னு சொல்கிறாங்க. அவர் அப்பொழுதெல்லாம் பொறுப்பில் தான் நீக்கப்பட்டாங்க. நான் திருமணத்துக்கு போயிட்டு வந்து ஒரு வாரம் கழித்து தான் அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கிறாங்க. கட்சியில் தொடர் திருமணத்துக்கு போகிறது என்ன தப்பு? நான் மட்டுமா போனேன்? ஏன் என் மேல் மட்டும் நீங்கள் குறை வைக்கிறீங்க? இல்லை, கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களோடு தொடர்பு வைத்துக்கொண்டு கட்சியை கைப்பற்றுவதற்கு திரு மல்லை சத்யா முயற்சிக்கிறாரோன்னு சந்தேகம் வந்துருச்சா? 2023 நான் ஏன் சார் மீண்டும் கட்சிக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். துணை பொதுச்செயலாளர் நான் ஏன் சார் வரணும்னு நினைக்கிறேன். ஒரு கற்பனைங்கன்னா அவ்வளோ பெரிய கற்பனை அவங்க வந்து, நான் அது ஓப்பனாகவே பேசினேன். நான் இந்த அரசியலேருந்து நான் ஒரு விளையாட்டு வரேன், தமிழ்ச்சங்களுக்கு உலகத்தமிழர்கள் பார்க்கணுன்ற அதுக்கு நான் ஓடிட்டு இருக்கிறவன். இதெல்லாம் இந்த கற்பனை, இதுக்கெல்லாம் நீங்கள் போய் நிற்காதீங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். எனக்கு தலைவனாக, கட்சியாக, குடும்பமானா நான் கட்சிக்காக தான் இருந்தவன். அது தலைவருக்கு தெரியும். 2009ஆம் ஆண்டு வந்து எங்கள் மாமனார் வந்து எனக்கு எம்பி சீட்டு கொடுக்கணும்னு ஒருத்தர் தூண்டுதலின் பேரில், அது இப்போ நீங்கள் அவர் கட்சியில் இல்லை, அவர் தூண்டி விட்டது வந்து எனக்கு எதிராக வந்து இதே போல் லாபி ஒன்று பண்ணாங்க. அவர் வந்து கொஞ்சம் தலைவர்கிட்ட கொஞ்சம் ஆவேசப்பட்டு, ஏன் நீங்கள் எம்பி சீட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவர் கேட்டு போயிட்டார். அதுக்காக நான் தலைவர்கிட்ட வருத்தம் தெரிவித்தேன். 2009 சார் அது முடிஞ்சு இன்றைக்கு 2025, 16 ஆண்டுகள் ஆச்சு. இந்த 16 ஆண்டுகளும் என் மாமனார் வீட்டுக்கு நான் இதுவரையும் போனதில்லை.
16 வருஷமா போனதில்லை. 16 ஆண்டுகள் நான் போல. எங்கள் மாமியார் என் மேலே அவ்வளோ உயிராக வச்சுருப்பாங்க. அந்த அம்மா திருமதி மரகதம், அவங்க உடல்நலம் பாதிக்கப்பட்டாங்க. வீட்டில் இவருங்க போய் பார்க்க சொன்னேன். நான் போனதுக்கு அவங்களும் போகாமல் இருந்தாங்க. அப்புறம் அந்த அம்மா வீட்டு வந்து நாங்களே எங்கள் வீட்டில் வச்சு நாங்கள் பாதுகாத்தோம். அந்த உயிர் பிரியறதுக்கு ஒரு நாள் முன்ன தான் அங்கே போனாங்க. அப்போ கூட நான் தூத்துக்குடியில் இருக்கேன் ஒரு கல்யாணத்தில், கட்சிக்கார் கல்யாணத்தில். இறப்பு செய்து வந்த உடனே நான் நேராக விமானத்தில் வந்து அப்போ அந்த வீட்டுக்கு போனேன். மீண்டும் மாமனார் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாருன்னும் போது இங்கே அழைச்சிட்டு வாங்க, வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுப்போன்னு இங்கிட்ட வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னால் அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தோம். எங்கள் வீட்டில் தான் இறந்தார் அவர். ஆனால் கடைசி வரைக்கும் வீட்டுக்கு போல. இத்தனை 16 ஆண்டுகளில் 2 நாள் 3 நாள் தான் சார், இந்த இறப்புக்காக தான் சார் போயிருப்போம். கட்சியா தலைவனா குடும்பமானா நான் கட்சியும் தலைவன் தான் முக்கியம் நான் நின்று இருக்கிறேன். வைகோவை மாமனார் எதிர்த்து பேசிட்டாருன்னு எம்பி சீட் எல்லாரும் எதிர்பார்க்குறது தானே. ஒரு எம்பி சீட்டு அம்மா மரும்பல் என்னென்னா நல்லா இருக்குமே நினைக்கிறார். அது தப்பு கிடையாது, அது அவருடைய விருப்பம். அதுக்கு போய் நான் அவருக்கு ஆனால் தலைமை கழகத்தை வந்து கேட்டக்கூடாது. என்கிட்ட பேசலாம், ஏன் உங்களுக்கு தலைவர் வாங்கி கொடுக்கல அப்படின்னு கேட்கலாம். ஆனால் தலைமை கழகத்தையே வந்து ஒரு அந்த டோன் உயர்த்தி என் தலைவர்கிட்ட பேசுறது நான் அனுமதிக்க மாட்டேன். அது யாராக இருந்தாலும் சரி. அவர் இழுத்து போய் தான் நான் வண்டியில் தள்ளி விட்டு வந்தேன். அப்போது எனக்கு எது முக்கியம் போது இதுதான் முக்கியம் நம்ம இருக்கிறோம். அப்போது இப்படி இருக்கிற ஒரு விசுவாசமாக உண்மையாக 32 ஆண்டுகள் என்னுடைய வசந்த காலத்தையே நான் இழந்து இருக்கிற இந்த நேரத்தில் வந்து இவ்வளோ பெரிய அபாண்டமான பழியை நீங்கள் சொல்லும்போது அது என்ன நாட்டு மக்கள் தான் சொல்லணும். எனக்கு இறுதியாக அரசியல் பயணத்தை முடித்து வைக்கக்கூடிய வார்த்தை துரோகி அப்படின்னு நீங்கள் தொடக்கத்தில் குறிப்பிட்டீங்க. நான் உங்களுடைய அரசியல் பயணத்தை இன்னும் தொடரணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவர்களும் இருப்பாங்க. அவங்களுக்கான செய்தியாக மதிமுகவிலிருந்தே இன்னொரு அமைப்பா அல்லது புதிய கட்சியா அப்படிங்கிற சில சந்தேகங்கள் இருக்கும். உங்களுடைய ஆதரவாளர்களுக்கு, நலம் விரும்பிகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தியா? எப்பொழுதுமே ஒரு அரசியல் பயணத்தை முடித்து வைப்பதற்கு ஏவப்படுகின்ற கடைசி ஆயுதம் தான் அது. எதிரி விரோதி என்பதை கடந்து துரோகின்னு சொன்னாங்கன்னா அதான் இறுதி வார்த்தை. அந்த வார்த்தை என் மீது மறுமலர்ச்சி திமுக எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்லிட்டார். சரி, அவர் சொல்லிட்டாரும்போது அந்த பெரிய தலைவர் அவர், நான் குறைச்சலாம் அவர் மதிப்பிடலை. ஆனால் அவர் எப்படி அவரால் அந்த வார்த்தையை சொல்ல முடிஞ்சுன்னு தான் எனக்கு நான் இன்னும் துடிச்சிட்ருக்கிறேன். நான் இப்போது எங்கள் தலைவர்கிட்ட கேட்குறது ஒன்று தான், என்னோட இந்த கொலைப்பழி இந்த துரோகப்பழி சுமத்துவதை நிறுத்துங்க, தயவு செஞ்சு கேட்குறேன். ஏன்னா உங்களுடைய நீங்கள் அடைந்திருக்கின்ற அரசியல் உயரம் என்பது மகத்தானது. என் மேலே பழி சொல்லிவிட்டு அதே போல் யாரோ ஒரு தொண்டன் மேலே இன்னொரு வாட்டி இது மாதிரி பழி சொல்லி காலம் முழுவதும் பழி நீங்கள் சுமக்கக்கூடாது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். என்னை பொறுத்தவரையும் திராவிட இயக்கத்தின் அடர்த்தியான சிந்தனையில் நான் ஊறி வளர்ந்தவன். ஒரு கண்விழிக்காமல் கிராமத்தில் எங்கள் குடும்பத்தில் நான் முதல் அரசியல் பயணம், என்னுடைய நெடும் பயணத்தை தலைவர் எனக்கு வழங்கியிருக்கிறார். அது காலம் முழுவதும் மறுமலர்ச்சி திமுகவும் என் தலைவருக்கு நான் நன்றி கடன் பட்டிருப்பேன். அவர் தான் என்னுடைய முகவரி என்பது எல்லாருக்கும் தெரியும். இப்படி இருக்கும்போது அந்த லட்சியங்களை அயோத்திதாசர் பண்டிதர் தான் திராவிட இயக்கத்துடைய பிதாமகன். அவர் தான் திராவிட மகாஜன சபையை கட்டி எழுப்பினார். அவர் தான் தமிழர்கள் ஜாதி தமிழர்களாகவும் மற்ற தமிழர்களாக இருக்கிறான் போது சாதி பேதமிட்ட திராவிட இயக்கம் சொல்லி திராவிட மகாஜன சபைன்னு கொண்டு வந்தவர். அவருக்கு பின்னால் டாக்டர் நடேசனார், பிடி தியாகராயர், டாக்டர் நாயர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் டாக்டர் கலைஞர், தலைவர் வைகோ, தளபதி மு க ஸ்டாலின், ஐயா வீரமணி, அண்ணன் கொளத்தூர் மணி, அண்ணன் ராமகிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் அந்த திராவிட இயக்கத்தில் வாழையடி வாழையாக வந்துட்டுருக்காங்க. இந்த களம் இருக்கிறது. ஒரு இயக்கத்தில் இருந்து ஒரு களத்தை பார்க்கணுன்றதில்லை. களம் எங்கே ஒன்றாலும் அந்த களத்தில் போய் நம்ம நிற்கணும். அதை நோக்கிய செயல்பாடுகள். அதே போல தான் இளைஞர்களை வார்ப்பிக்கின்ற களத்தை நான் போதி தர்மர் பிறந்த அந்த மாவட்டம், தற்காப்பு கலைஞருடைய சகாப்த நாயன் போதி தர்மர் பிறந்த மாவட்டம், நினைவில் வாழையனுடைய மாஸ்டர் சேகர் எங்களுக்கு அந்த தற்காப்பு கலையை பயிற்றுவித்திருக்கிறார். இன்றைக்கு அந்த தற்காப்பு கலையுடைய தலைவராக நான் இருந்து உலக நாடு முழுவதும் சென்று வருகிறேன். கடந்த மே மாதம் 3 நாள் கூட விஐடி மகாத்மா காந்தி ஆடிட்டோரியத்தில் 10 மாநிலங்களிலிருந்து வந்து பங்கேற்றவருடைய டோர்னமெண்ட்டை நான் நடத்தியிருக்கிறேன். அடுத்து 3 கண்டங்களிலிருந்து 15 நாடுகளை கொண்டு வந்து அது நடத்தணும்னு நினைக்கிறோம். இளைஞர்களை வார்ப்பிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது, அது செய்வேன். தமிழ்ச்சங்க பணியை செயல்பாட்டெல்லாம் இருக்கேன். நான் மல்லை தமிழ்ச்சங்கத்தை 2009 எப்பொழுது தலைவர் என்பது முரண்பட்டாரோ அப்போவே தொலைநோக்காக நான் சிந்திக்கிறவன்.
ஏன்னா ஒன்றுமே இல்லாத பிரச்சனைக்கு ஏன் அவ்வளோ தூரம் அவர் வெடிச்சார், சரி போவிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் அப்போ நடந்தது கொஞ்சம் கசப்பான செய்திகள். அதுக்கப்புறம் தான் முடிவெடுத்தேன், சரி மல்லை தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கணும், அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஆளுமைகள் நாங்கள் கூட்டின்னு வரோம். அதுக்கப்புறம் என்னுடைய செயல்பாடுகள் பார்த்து மலேசியாவை தலையிடமாக கொண்டிருக்கின்ற உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்துடைய தலைவர் ஐயா பாக்கு சண்முகம் இப்போ கூட இந்தியா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். அவர் என்னை ஆசிய கண்டத்துடைய தலைவர் ஆக்கியிருக்கிறார். இப்போ நான் 10 நாடுகளில் உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்துடைய கிளையை உருவாக்கி இருக்கிறேன். அந்த செயல்பாடுகள் நான் பட்டுட்டு இருக்கோம். செப்டம்பர் மாதம் கூட அவங்க மாநாடு நடைபெறுகிறது. எனவே இது போன்ற பணிகள் உலகத்தமிழில் இணைக்கின்ற இந்த பணி. எனவே இதெல்லாம் நாங்கள் அதைத் தொடர்ந்து என்னுடைய பயணம் இவங்க என்னை முடக்கிறதால இன்னும் சுதந்திரமாக பணியாற்றுவதற்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுப்பாங்க. ஆனால் மறுமலர்ச்சி திமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம், அந்த லட்சக்கணக்கான தொண்டர்கள், அந்த தலைவனுக்காக உயிரே கொடுக்கக்கூடிய அந்த தொண்டர்களை அந்த இயக்கம் வெற்றி சமையலில் வர வேண்டும் என்ற விருப்பத்தின் உடனே நான் இருக்கிறவன். அதை நோக்கி தலைவர் வைகோவுடைய அந்த உயர்ந்த லட்சியம் வெற்றி பெற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களாகவே என் தலைவருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த இயக்கம் இன்னும் நல்லா வரணும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் புரிதல் வேணும். அந்த பொதுவான சிந்தனை ஓட்டத்திற்கு சகோதர துரை வரணும். இந்த இயக்கத்துக்கு பணியாற்றவர்களை சும்மா அலட்சியப்படுத்திட்டுலாம் போயிட முடியாது. இல்லை, ரொம்ப கவனமாக தலைவர் வைக்கோங்கிற வார்த்தையையும் சகோதரர் துரை வைக்கோங்கிற வார்த்தையும் தான் நீங்கள் இந்த 1 மணி நேர நேர்காணல் இல்லை, அது நாகரிகமாக பண்பட்டு வந்தவன் நான் எங்கள் குடும்பத்தில். அவர் மாதிரிலாம் சும்மா சாதாரணமாக நான் பேசிட்டு போகிறதில்ல. நாங்கள் அப்படி வளர்ந்துருக்குறோங்க. ஒரு கரடுமுரடான வாழ்க்கை எங்களுக்கு அமைந்திருந்தாலும் ஒரு பொது வழியில் எப்படி நடந்துக்கணுன்ற அந்த சிந்தனை ஓட்டம் எனக்கு இருக்கிறது. துரை வைக்கோ படித்த ஒரு பெரிய நாலேஜான பர்சனாலிட்டின்னு எல்லாம் நான் உணர்கிறேன். ஆனால் இன்னும் அவர் பங்குப்படணும். தொண்டர்கள் இன்னும் அரவணைக்க வேண்டியிருக்குது. அந்த தொண்டலைன்னா அந்த கட்சி இல்லை, அவங்கள அலட்சியப்படுத்திடாதீங்க. நான் தயவு செஞ்சு கேட்குறது அதுதான். 32 வருஷம் உழைச்ச என்னை நீங்கள் தூக்கி எறியது போல் இந்த இயக்கத்திற்கு இன்னும் உழைச்சி கொண்டவர்களை தூக்கி எறிஞ்சிடாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன். அது இதுபோல் அபாண்டமான பழிகள் நீங்கள் சுமத்தாதீங்க. இப்போது நான் சொல்கிறேன், அந்த சொன்ன வார்த்தை என் தலைவனுடைய வார்த்தை இல்லை. அந்த வார்த்தை யார் மூலமாகத்தான் அது புகுத்தப்பட்டு அவர் விருப்பம் இல்லாமல் தான் அந்த வார்த்தை என் மீது சொல்லியிருப்பார் என்ற நான் நினைக்கிறேன். தினமான நம்புறேன் என் தலைவருடைய சேருவரில். ஆனால் அந்த வழியை சுமந்தவர் அவர். இதே வழி அவர் சுமந்தவர். இதே வார்த்தையால் பாதிக்கப்பட்டவர். 1000 ஈட்டிகளின் இதயத்தில் பாய்ந்தது போல் உணர்கிறேன் அப்படின்னாரு. நான் வீதியில் வீசப்பட்டதை போன்று உணர்கிறேன்னு சொன்னார். இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுன்னு சொன்ன தலைவரை நீங்கள் மேலே அப்படி சொல்லாமா? அதான் எனக்கு கவலையாக இருக்குது. உங்கள் வாங்க யார் சொல்லியிருந்தாலும் உங்கள் வாயிலேருந்து அந்த வார்த்தை வரக்கூடாது. எந்த சூழலில் நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்க என்ற அந்த அழுத்தமான நம்பிக்கை பொய்த்து போய்விட்டது. என்னுடைய அரசியல் மறுமலர்ச்சி திமுகவில் தோல்வி அடைந்திருக்கிறது என்பதாகத்தான் நான் புரிகிறேன். ஆனால் அந்த நெடிய வரலாற்றில் நான் கற்றுக்கொண்ட பாடங்கள், நான் கற்றுக்கொண்ட அந்த போராட்டங்கள், அதை அவங்க மூட்டி இருக்கிற நெருப்புலேருந்து நான் கண்டிப்பாக வெற்றியாளர் நான் வருவேன். நாடு பார்க்கும், கண்டிப்பாக செய்வோம். அதை நிச்சயமாக திரு மல்லை சத்யாவுடைய கண்ணீருக்காகவாவது திரு வைகோ விரைவில் மௌனம் கலைப்பார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறோம். அவர் தொடர்ந்து பேசிட்டு தான் வர்றார். அதுக்கப்புறம் கூட சொன்னார், ஒரு நாள் தொலைக்காட்சியில் பேசும்போது சொல்கிறார், இது மாதிரி பிரபாகரன் மாத்தையா கதை சொல்கிறாரு, விமான நிலையத்தில் தலித்துகளுக்கு நான் அதெல்லாம் செய்தேன் அப்படின்றாரு. பாவம் சார், அவர் அண்ணன் தத்துவ கவிஞர் குடியரசு திராவிட இயக்கத்தை தந்தை பெரியாரால் வார்ப்பிக்கப்பட்டவர். அவர் ஒரு மிகப்பெரிய கவிஞர். அவர் வீடு கட்டி கொடுத்தீங்க. சில விஷயங்களை வெளியில் சொல்லலாம், சில விஷயங்களை வெளியே சொல்லக்கூடாது. ஆனால் இன்றைக்கு ஐயா தத்துவ கவிஞர் உயிரோடு இருந்திருந்தார்னா அந்த வீட்டு சாவியும் டாக்குமெண்ட், அவங்க சொந்தமான டாக்குமெண்ட் எடுத்து போய் அவர்கிட்ட கொடுத்து, தம்பி நீ வச்சுக்கப்பா, ஒரு வாட்டி வீடு கட்டி எடுத்துகிட்டு ஒரு ஃபுல்லாக அப்படியே நம்ம அவமானப்படுத்துறியப்பா, அவமானப்படுத்துகிறவங்க இந்த சமூகத்தையும் அவமானப்படுத்துகிற மாதிரி இப்போ அதானே பேசுகிறாங்க. கலிங்கப்பட்டில் அந்த தம்பி சந்திர ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறார். நீங்கள் தான் அவரை உருவாக்கினீங்க, நீங்கள் தான் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறார். ஆனால் ஒரு வீடு கூட இல்லாத ஒரு நிலைமைக்கு அவர் அந்த கலிங்கப்பட்டில் இருக்கிறார். அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அருகில் ஒரு குடிசை கட்டி பொன்னான உலகு என்று சொன்னால் அந்த ஊர் சிரிக்கும் சாமி சிரிக்கின்ற மாதிரி கலிங்கப்பட்டியில் ஒருத்தன் வீடு இல்லாமல் இருக்கிறானே, சந்துரு மட்டுமா இருக்கிறான். இதெல்லாம் ஒரு விழுக்காடுகள், இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். ஆனால் நீங்கள் செய்திருக்கிற சாதனையை சொல்லணும். அது என்னன்னா,
நெய்வேலி நிலக்கரி உரிமத்தை நீங்கள் தான் மீட்டு கொடுத்துருக்கீங்க. மகாரத்னா முல்லைப்பெரியார் அணை அந்த அதுக்காக நீங்கள் தான் பாதுகாத்து கொடுத்துருக்கீங்க. ஸ்டெர்லைட் நச்சாலையை நீங்கள் தான் தடுத்து நிறுத்துனீங்க, மூட வச்சுருக்கீங்க. நியூட்ரினோ அங்கே வரக்கூடாது, நீங்கள் தான் போராடி இருக்கீங்க. நீங்கள் தான் மீத்தேன் இதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. இங்கெல்லாம் போகும்போது நீங்கள் எங்கேயுமே கட்சி கொடி கட்டக்கூடாது நீங்கள் தான் சொன்னீங்க. மல்லை சத்யா போய் கட்சி கொடிக்கு இப்போ கட்சி பற்றி பேசலன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நான் போன லண்டன் நிகழ்ச்சியில் லண்டன் பாராளுமன்றத்திலையும் உங்களை பற்றி தான் பேசினேன். அதே போல் உலகத்தமிழ் வரலாற்று வளாகத்திலையும் நீங்கள் ஈழத்தமிழுக்காக 19 மாதம் சிறையில் இருந்தது சொல்லியிருக்கிறேன். ஈழத்தமிழருக்கான பொது வாக்கெடுப்பை முதலாக அறிவித்தவர் என் தலைவர் வைகோ என்பதை நாங்கள் சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். கட்சி வேட்டி கட்டிக்கிட்டு கருப்பு துண்டு போட்டு தான் நான் உள்ளே போனவன். அதே போல் 2019ஆம் ஆண்டு நவநாகரிகத்துடைய தொட்டில் பூமியாக இருக்கின்ற பிரான்ஸ் தேசத்தின் நெப்போலியனுடைய கல்லறைக்கு நான் போனேன். நெப்போலியனுடைய கல்லறையில் பொக்கே வைக்கின்ற போது மதிமுகவுடைய கொடி என்னுடைய விசிட்டிங் கார்டு அங்கே வச்சுட்டு தான் நான் வணக்கம் பண்ணிட்டு வந்தேன். வழக்கமாக காலையில் அரசு சார்பில் வைக்கின்ற மரியாதை தவிர அதுக்கப்புறம் யாரும் வைக்க மாட்டாங்க. என் தம்பி ஃப்ரான்ஸில் பாரிஸில் இருக்கிறான், கண்டிப்பாக சொல்லு அப்படின்னு நான் போய் பேசுகிறேன். என்ன ஆப்ரேஷனுமா அப்புறம் இது மாதிரி ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்றாங்க. அப்புறம் என்ன இன்டர்வியூ பண்ணாங்க. அப்புறம் நான் நெப்போலியன் பற்றி செய்திகள்லாம் சொன்னேன். அதுக்கப்புறம் 2 காவலர் கூட வந்து அந்த கேட்டை திறந்து என்னை வைக்க அனுமதிச்சாங்க. இதெல்லாம் நாங்கள் செய்துக்கிட்டு தான் இருக்கிறோம். தென்னாப்பிரிக்காவுக்கு போனேன். தென்னாப்பிரிக்காவில் போய் அந்த நூலகத்திற்கு நீங்கள் எழுதிய புத்தகத்தான் கொடுத்துருக்கிறேன். டாக்டர் கலைஞர் எழுதிய சங்கத்தமிழ் நான் கொடுத்துருக்கிறேன். விஐடி தமிழ் இயக்கம் எழுதிக்க அந்த மொழிபெயர்ப்பு நூல், அந்த தமிழ் பெயர் நூல்கள், அண்ணன் கவிப்பரசு வைரமுத்து, ஐயா கவியர் அப்துல் காதர், என்னுடைய புத்தகங்கள் இதெல்லாம் நான் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். அங்கே கூட ஒரு பெரிய ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் மெர்லின் முனுசாமி அப்படின்ட்டு என்னை சந்திக்கணும்னு நினச்சாங்க. நான் பேசிட்டே இருக்கும்போது தலைவரை பற்றி சொன்னால் நாங்களும் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் தான் இருக்கிறோம் அப்படின்னும் போது இஸ் தட் அப்படின்ட்டு இஸ் த பாசிபிள் ஐ கேன் சி இஸ் ஃபோட்டோ அப்படின்னாங்க. என் பாக்கெட்டில் போய் நான் தலைவரோட கடை வச்சுருப்பேன். எடுத்து காட்டினா அந்த அம்மா பார்த்தாங்க. எல்லாமே நான் புத்தகமாக பதிவு பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் எங்கேயுமே உங்களை நான் மறுதளித்து அப்படி நான் போனேன்னா நான் சொன்னல அரசியல் படைத்தோருக்கு அறமை கூட்டுறவன் ஆகட்டும்னு, அது நின்று நீதியை எனக்கு கண்டிப்பாக வழங்கட்டும். அப்படி நான் தவறி போயிருந்தேன்னா தண்டனை எனக்கு நிச்சயம் உண்டு. நான் என்றைக்கும் நான் கடந்து வந்த பாதையை மறந்தவன் அல்ல. என்னுடைய உயரத்துக்கு நீங்கள் தான் காரணம். குடத்திலிட்ட விளக்காக இருந்த என்னை குன்றின் மேல் வைத்து அழகு பார்த்தவர் நீ என்பது அது வெறும் வார்த்தை அல்ல. ஆனால் அதை இன்றைக்கி நீங்கள் தான் அது முடிவெடுக்கணும். உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. நன்றி. ஒரு ஆழமான வெளிப்படையான உரையாடல். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்று. இது இப்போவும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த வாய்ப்பையே வழங்கியதே சகோதர துரைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து பேசலாம், இந்த மௌனத்தை நான் கலைக்க போகிறதில்ல. அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு வைத்த போது நான் அமைதி காத்தனா என்னோடய ஜனநாயக கடமையிலிருந்து நான் தவறனாக இருப்பேன். எனவே இந்த அந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த சகோதர துரை அவர்களுக்கும் சகோதரர் உங்களுக்கும் புதிய தலைமை தொலைக்காட்சிக்கும் என்னுடைய நன்றியை காணிக்கிறேன். நன்றி. நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.